ஹாய் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி விளாட போகிறோம். இன்னைக்கு தான் நான் முதல் தடவை விளாட போகிறேன். எப்படி விளாட போகிறேன்னு தெரியல. சரி வா விளாடு. கைஸ் என்ன விளாட சொன்னதே இவங்க தான். பார்த்தீங்கன்னா கமாண்ட் இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா என் கூட என் ஃப்ரெண்டும் இருக்கான். என் ஃப்ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அஃப்ராரு. ஹாய் சொல்லு. ஹாய் கைஸ் இன்றைக்கி தான் அவன் முதல் தடவைனால அவனுக்கு கொஞ்சம் திக்கும். பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் விளாட போகிறதுனால ஈஸியில் போட்டு விளாடுவோம். வாங்க கைஸ் கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். கைஸ் நானும் என் அஃப்ராரும் பார்த்தீங்கன்னா கிராணிக்கு சூப்பரான பேர் வச்சுருக்கோம். அஃப்ரார் நீயே சொல்கிறா. கிராணியோட பேர் வெத்தலை பாக்கு. ஓகே கைஸ் வாங்க நம்ம கேம் பிளேக்குள்ளே போயாச்சு. டே 1 வந்துருச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் அஃப்ராரும் பார்த்தீங்கன்னா கிராணி கூப்பிட்டு அதை பார்த்தீங்கன்னா வெறுப்பேற்ற போகிறோம் கைஸ். நம்ம ஸ்கேன் டீச்சர் வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்ட் 2 செம்மையாக வியூஸ் போயிடுச்சு. ஆனால் அத்தனை வியூஸ் போயும் லைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 3 2 தான் இருந்துச்சு. ப்ளீஸ் கைஸ் லைக் மட்டும் போட்டு விட்ருங்க கைஸ். இந்த வாஸ் இருக்குது பார்த்தீங்க, இது வாஸ் தான் நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா கீழே போட்டு நம்ம சவுண்டு ஏற்றிடுச்சு. இப்போ ஆஃப்டர் சவுண்டு வந்துருச்சு. கிராணி இப்போ சீக்கிரமாக வந்துருமா லேட்டாக வந்துருமா கெஸ் பண்ணு. லேட்டாக தான் வரும் அந்த சொட்டை கிளவி. கைஸ் அவன் சொன்ன மாதிரி லேட்டாக தான் வரப்போகுது போல். நான் அது வர வரைக்கும் என்ன பண்ணலாம் கைஸ், நான் உங்களுக்கு கிராணி வரும்போதே தொடங்குறேன். ஓகே கைஸ். 2000 years later. கைஸ் நான் சொன்ன மாதிரியே அந்த வெத்தலை பாக்கு லேட்டாக வந்துருச்சு கைஸ். கைஸ் வந்துருச்சு பாருங்கள் நாட்டுக்கட்டை ஒரு வெள்ளை கலர் பாவடையை போட்டுக்கிட்டு. கைஸ் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம ஹேக் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது ஒரு செம்மையான காமெடி இருக்குது, அதை காட்டுறேன் இதுங்க. ஓகே கைஸ் அது பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிடுச்சு. முட்டி வலிக்கு மறந்த கிளவி கைஸ் அது. இருங்க கைஸ் காணா போச்சு. வாங்க நம்ம கீழே போயிடுவோம். கீழே போயிட்டு இங்கே ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரிட்ஜில் எதுவுமே இல்லை கைஸ். வாங்க இங்கெல்லாம் தேடுவோம். தேடி பார்த்தோம். இப்போ கன் பாட்டு கிடச்சிருச்சு கைஸ். ஓகே கைஸ் நம்ம கன் பாட்டு எடுத்துகிட்டு போவோம். கைஸ் சொட்ட கிளவி கைஸ் போது பாருங்கள், வெள்ளை கலர் பாவடையை போட்டுக்கிட்டு கைஸ் வருது பாருங்க. கைஸ் நம்மளை அது துரத்திட்டு வருது கைஸ், சீக்கிரமாக ஓடணும் கைஸ். பார்த்துங்க கைஸ், இதுதான் கைஸ் இந்த வத்தலை பாக்கிக்கிட்ட கடுப்பாகுங்க, துரத்திக்கிட்டே இருக்கும் கைஸ். நம்ம இதுக்குள்ளே ஓடிடலாம் கைஸ். வத்தலை பாக்கு கண்ணு தெரியாது போல் அந்த சைடு போகுது கைஸ். நம்ம அப்படி வருவோன்ட்டு. ஓகே கைஸ் நம்ம இப்போ கன் பாட்டு ரெடி பண்ணிடலாம். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்னு ரெடி பண்ண போகிறோம். ஓகே கைஸ் வச்சாச்சு. ஓகே கைஸ் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு பாட்டே கிடச்சிருக்கு கைஸ். எஸ் கைஸ் நான் வரா மாதிரி ஏதோ சவுண்ட் இருக்குது, நான் ஒழிஞ்சிக்கிறேன் எதுக்கோ கைஸ். நான் போகும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் அது வரும்னு பார்த்தா வரவே இல்லை. ஓகே கைஸ் அது வரும். ஒரு லூஸு கிளவி, அது வராது. நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் கமெண்ட். எஸ் கைஸ் அது வராது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி போக போகிறோம். ஓகே கைஸ் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோ ரொம்ப நேரம் போகும் கைஸ். ஒரு மணி நேரம் கிட்டையாச்சும் வந்துடும் கைஸ். அதனால நீங்கள் அதுக்குன்னு ஓட விட்டு போய்ட்றாதீங்க. ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ் அங்கே கறி அவன் யாரையோ போட்டு சாக்கு பைக்குள்ளே போட்டு கும்மி இருக்குது கைஸ் கிளவி. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி போவோம் கைஸ். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியல. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு உருட்டுக்கட்டை தான் கைஸ் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை கைஸ். ஓகே கைஸ் கைஸ் அதுக்கு காதே கேட்காது கைஸ், சவுடு கைஸ். அது நம்ம கீழே இருக்கோம், அதுக்கு மேலே போகுது வெத்தலை பாக்கு வெள்ளை நைட்டி. கைஸ் அவன் சொல்கிறது உண்மைதான் கைஸ். நம்ம மேலே இருந்துச்சு கீழே இருக்கும், அது மேலே போகுது கைஸ். ஆனால் இந்த இடத்துக்கு பார்க்கும்போது தான் கைஸ் அது ரத்தமாக இருக்குது கைஸ். ஓகே கைஸ் நம்ம இப்படி போயிடுவோம். இதுங்க ஏதோ வரா மாதிரி இருக்கே, இருக்கோ பார்ப்போங்க. வந்துருச்சு கைஸ் வெள்ளை நைட்டி. ஓடாதீங்க, இன்னைக்கு உங்க காலை வெட்டி சூப்பு வச்சு குடிக்க போறேன் கைஸ். நம்ம காலை வெட்டி சூப்பு குடிக்க போதான் கைஸ். அதுக்கு படிக்கட்டுலலாம் கீழே இறங்கி வராது கைஸ், அதுக்கு கால் வலிக்கும் கைஸ். அது இறங்கி வரவே 1 மணி நேரம் ஆகும். அது எங்கேருந்து நம்ம காலை கடிச்சு சூப்பு குடிக்க போகுது? அது ஒரு வெள்ளை நைட்டி. எஸ் கைஸ் அவன் சொல்கிறதும் கரெக்ட் தான், ரொம்ப நேரம் ஆகும் கைஸ். ஆமாம் கைஸ் இப்போ கூட பாருங்க ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது. எஸ் கைஸ் தைரியமே இல்லாமல் போகலாம் கைஸ் அந்த போது பாருங்க. எப்போ பார்த்தாலும் முட்டியை வரைக்கும் இவனால தேடவே முடியல.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேர் டீச்சரும் போட்டிருக்கோம். ஸ்கேர் டீச்சரில் பார்ட் 3 வேணுன்னா சொல்லுங்கள், நான் போட்டுடுறேன் பார்ட் 3. ஓகே கைஸ், வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கைஸ். அங்கே கன் பார்ட் இருந்துச்சு, அதை நான் பார்த்து வச்சுக்கிட்டேன். கைஸ் இந்த டெடி பியரை மட்டும் எடுத்தோம், நம்ம செத்தோம், அவ்வளோதான் கைஸ். அந்த காந்தத்தை வச்சு இழுத்துரும் கைஸ். இந்த இருக்கு பாருங்க கைஸ் கன் பார்ட்டு, இதை நான் எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன். ஓகே கைஸ், இங்கே பாருங்களேன் கைஸ், வெள்ளை நீட்டி வத்தலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ட்ராப்பு போட்டு வச்சுருக்கு கைஸ். இப்படி இல்லை, இப்படி போகணும் கைஸ். இப்படி போனோம்னா நான் வந்து கன் பார்ட்டு இன்னொன்றும் வந்து பார்த்திங்கன்னா கார்கிட்ட தான் இருக்குது கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏடான்னு பார்த்தீங்கன்னா நான் தேடுறப்பே நிறையா கார் கீஸ் அதெல்லாம் கிடச்சிச்சு. ஓகே கைஸ், நம்ம இங்கே தான் கைஸ் கன் பார்ட் இருந்துச்சு, அதையும் எடுத்தாச்சு. ஓகே கைஸ், அடுத்து கிராணி 2 வேணா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட்டுடுறேன். அப்போ வேணால் அஃப்ராரும் கூட இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா நான் மட்டுமே தனியாக கூட உங்களுக்கு பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராணியை கூப்பிட்ருவோம். ஓகே கைஸ், என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பேச மாட்டான், கூச்சப்படுறான். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கன்னை எடுத்துகிட்டு கிராணியை டேரெக்டாக பேச விட போகிறேன். ஓகே கைஸ், வாங்க இன்றைக்கி வெள்ளைப்பாவடைக்கு மாலை போட்டு அவ்வளோதான் சாவ போது இன்றைக்கி. அது எங்கே இருக்குது? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் மேலே தான் இருக்க போகுது கைஸ். மேலே பெல் இருக்கும், அதை அடித்தா வந்துட போகுது கைஸ். நீங்கள் ஒரு அடி. எங்கே போகிறேன் நில்லு கைஸ். கிராணி கத்திக்கிட்டே கிடந்துச்சு, ஒரு புல்லட்டில் அது நெஞ்சில் பட்டு சேர்த்துருச்சு கைஸ். கைஸ் ஆனால் இதை சாதாரணமாக நினச்சிடாதீங்க, இன்னும் 2.5 நிமிஷத்தில் வந்துடும். டுண்டுடு டுண்டுடு. அந்த ஜெயிலர் மியூசிக் தான் கைஸ் இதுக்கு போடும். இதுங்க கன்னை லோட் பண்ணிட்டு அங்கே மேலே ஸ்க்ரூ ட்ரைவர், இங்கே பார்த்தீங்கன்னா காரோட இன்ஜின் இருக்குது. ஓகே கைஸ், வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இது சுட்டுட்டு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை போட்டாச்சு. இங்கே போட்டு கீழே இருக்கும் கைஸ், அதை ஸ்க்ரூ பண்ணிட்டு எடுக்கணும். ஓகே கைஸ், இங்கே ஸ்க்ரூ பண்ணிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆமாம் கைஸ், நம்ம பார்க்குறோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ரெஸ்டட் பெட்லாக் கீயா, இது எதுக்கு அஃப்ரார் யூஸ் ஆகும் எனக்கும் தெரியல, வா பார்க்கலாம். ஓகே கைஸ், எனக்குமே தெரில, அஃப்ராருக்குமே தெரில. வாங்க கார் கீக்கு அந்த டோர் முன்னாடின்னு நினைக்கிறேன், வாங்க போய் பார்ப்போம். ஓகே கைஸ், பார்த்துட்டோம் கைஸ். இது வேஸ்ட்டு கைஸ், தூக்கி போடு. இது எதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிங்க கைஸ். எங்களுக்கு தெரியாத கீனா நீங்கள் கமெண்டில் அடிங்க, நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். எஸ் கைஸ். ஓகே கைஸ், இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ ஃபார் மை ஃப்ரெண்ட் வித்து வாய்ஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்னை எடுத்துப்போம். கன்னை எடுத்துட்டு கைஸ் ஐ திங்க் எங்கே இருக்கும் கைஸ், இங்கே புல்லட் இருக்குது, புல்லட் எடுத்துப்போம் கைஸ். நம்ம கார் எஸ்கேப் பண்ண போகிறதுக்கு எல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துப்போம். ஏன்னா நம்ம தூக்கிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் போட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். எஸ் கைஸ், தூக்கிட்டு போட்டோன்னு வச்சிங்க, இவன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறான். இவன் அப்படி தான் கைஸ், கொஞ்சம் பைத்தியம். ஓகே கைஸ், வாங்க. இவன் வந்து டைலாக் சொல்கிறதெல்லாம் வந்து மாற்றி பேசுகிறான். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ இவனுக்கு நான் சொல்ல வேண்டியதாக இருக்கே. இப்போ போயிடலான்னு சொன்னால் போயிடலாண்டா அப்படின்னு சொல்ல இவன் அப்படியே சொல்லுவான். ஓகே கைஸ், இது ஓலைச்சுடி இருக்குது, நமக்கு தேவையில்லாதது, வாங்க போயிடுவோம். ஆமாம், தேவையில்லாதது. எஸ் கைஸ், அந்த ஓலைச்சுடி எதுக்குன்னே தெரியாது கைஸ். என்னான்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் அடிங்க, அதையும் நானும் சொல்லும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே கைஸ், இதை தள்ளி விட்டு கிளவியை வர சொல்லுவோம். கிளவி எங்கே இருக்க? கிளவி எங்கே இருக்க? அந்த வெத்தலை போட போயிருக்கும் கைஸ், அதனால ரொம்ப லேட் ஆகுது. சீக்கிரமா கிளவி. கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கீ இருக்குது. ஸ்பைடர் கீயா என்ன கீ? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராணியை கூப்பிட்ருக்கோம்ல அஃப்ரார். ஆமாம், கூப்பிட்ருக்கோம். அது வெத்தலைக்கு சுண்ணாம்பு வச்சுட்ருக்கோன்னு நினைக்கிறேன் கைஸ். எஸ் கைஸ், சுண்ணாம்பு வச்சுட்டு வாயில் போட்டு வரோம், இருங்க. ஆமாம் கைஸ். நீங்கள் எதுக்கு கைஸ் வந்துருச்சு கைஸ். இவனை எப்போ சொன்னாலும் இருக்க. ஓகே கைஸ், கிராணி செம்மையாக பேசிட்டு இருந்துச்சு. ஹெட்சாட் கொடுத்து அனுப்பி விட்டாச்சு. ஆமாம்ல ஃப்ரார்? எஸ்.
பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கைஸ் பேட்டரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி போய் ஃபிட் பண்ணிடலாம். இருங்க நான் கன்று லோட் பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஓகே கைஸ், கீழே பார்த்தீங்கன்னா கிளவி கிடக்கும். இருங்க எதுக்கு இங்கே இருக்கான்னு பார்ப்போம். கிளவி தான் கைஸ் மொக்கையாக நம்மக்கிட்ட மொக்கை வாங்குது. ஆனால் இனிமேல் நம்ம அதுக்கிட்ட எப்படி மொக்கை வாங்க போகிறோம் நமக்கு தான் தெரியும். ஏன்னா வந்து நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லலை ஏதோ இதில் நானும் ஆஃப் செம்மையாக அடி வாங்கியிருக்கோம். இந்த கிளவிக்கிட்ட நிறையா கேவலமான வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்கோம். இதில் நான் இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வேலையெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுவோம்ல சார். எஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியை வச்சாச்சு. பேட்டரியை வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் கிளவி காணா போச்சு. டெலிபோர்ட் பண்ணி காணா போச்சு. கைஸ் அது இப்போ வேணால் வீடியோவில் அசிங்கமாக்கலாம். ஆனால் டே 5ல் ரொம்ப நம்மளை அசிங்கப்படுத்திடுச்சு கைஸ். எஸ் கைஸ், ஒரு வேலை பண்ணுச்சு கைஸ். நான் பார்த்துட்டு உசுரையே விட்டுட்டேன். என்ன வேலை பண்ணிச்சு தெரியுமா கைஸ்? கைஸ் அது என்ன வேலை பண்ணுச்சுன்னு உங்களுக்கு சைடில் போடுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ ஒரு கிராணி, இதான் கிராணி திங்கிற ஆரம்பம். இல்லை இல்லை திங்காது. பயமாக இருக்குடா பார்த்தா. என்னடா இது அடிக்கும் பாரு. இப்போ பாரு எதுக்குமா கீழே தள்ளி விட்டுறேன். அடிக்கும்டா. பாரு கீழே தள்ளி விடு, கீழே தள்ளி விடு. அந்த கிளவியை நாட்டு கிளவின்னு சொன்னதுக்கு இதான் கிளவி. கிளவி ப்ளீஸ் கிளவி நீ தானே. ஆமாம் அடிச்சு விட்டுருச்சு. கீழே ட்ராக் வச்சிருக்கு கைஸ். உங்களுக்கே பார்த்துருப்பீங்க. ரொம்ப பயந்துட்டோம் கைஸ் நானும் சாரும். ஆமாம் கைஸ் நாங்கள் ரொம்ப பயந்துட்டுப்போம். நீங்களே பார்த்துருப்பீங்க. எஸ் கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே டப் பண்ணல. அங்கே நடந்த வாய்ஸே நாங்கள் போட்டுட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா செம்ம பயமாக இருந்துச்சு கைஸ். அது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஏன்னா போன இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா விளாண்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன நினச்சி அஃப்லரு என்னது நம்மளையே வெட்டி சாப்பிட்டுடுச்சு கைஸ். எஸ் கைஸ் நாங்கள் கண்ணால் பார்க்கல ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு. எஸ் கைஸ், நாங்கள் அந்த வீடியோ பார்த்தா எங்களுக்கு திக்குன்னுச்சு கைஸ் இந்த கேம் பிளேவே கைஸ். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வீடியோ. அதனால் பார்த்தீங்கன்னா நான் பார்ட் 2 போடுறேன். இதோட பார்ட் 2. ஓகே கைஸ், இப்போ கிராணி எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இந்த கிராணிக்கிட்ட எத்தனை அடி வாங்க போகிறோம் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சஸ்பென்ஸ். ஆனால் இந்த கிராணி இதில் நம்ம தோற்றுருவோன்னு உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஏன்டா தோக்க போகிறதுன்னு தெரிஞ்சு பார்க்குறேன்லாம் பார்க்காதீங்க ப்ளீஸ் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போகிறது சேஃப் இல்லை கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போய்டுவோம். ஆமாலா ஃப்ளார்? ஆமாம். ஓகே கைஸ், அஃப்ராருக்கு அப்பப்போ பேச தெரியாதுன்னா என்ன சொல்லணும்னு தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா யோசிக்க கொஞ்சம் டைம் ஆகிடும் கைஸ். எஸ் கைஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க. எஸ் கைஸ், அவனுக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் அப்சல்காண்டி கொஞ்சம் லைக் மட்டும் போட்டுருக்கேன், எனக்குலாம் வேணாம். எஸ் கைஸ், அவனே கேட்குறான் பாருங்க கைஸ். ப்ளீஸ் லைக் மட்டும் போட்டு விடுங்க கைஸ். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் கைஸ். ஓகே கைஸ், இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சண்டே சாட்டர்டே மட்டும்தான் வீடியோ வரும். ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. ஆமாம் கைஸ், எங்களுக்கு லீவு முடிஞ்சது கைஸ். கிராணி வந்துருச்சு கைஸ். ஒரே போடு தான் கைஸ். ஒரே சுட்டாச்சு கைஸ். ஆனால் அது பார்க்க சிறப்பாக இருக்கும் கைஸ். அப்புறம் என்ன சொல்லியிருந்தா கண்டினியூ பண்ணு. லீவு 12 நாள் விட்டுருந்தாங்க. அது கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு கைஸ். எஸ் கைஸ், ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ஊருக்கு வேறு போயிட்டேன். அப்சல் தனியாக தான் இருந்தான். யூடியூப் சேனல் ஆரம்பித்தது கூட எனக்கு தெரியாது கைஸ். இன்றைக்கி வந்து தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி தான் நான் ஊர்லேருந்து வந்தேன். எஸ் கைஸ், இது நான் நடுவில் தான் ஆரம்பித்தேன். 31 டிசம்பர் தான் ஆரம்பித்தேன்னா 31 30 தெரில. அப்போ ஆரம்பித்தான். அப்போ இவன் ஊரில் இல்லை, தேவக்கோட்டைக்கு போயிருந்தான். இன்றைக்கி தான் கைஸ் ஊருக்கு வந்திருந்தான். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே புக்கு இருக்குது கைஸ். புக்கை எடுத்துகிட்டு போய் இது கிராணியோட பிள்ளைய ஏஞ்சலினாவை போயிட்டு உயிர் கொடுக்க போகிறேன் கைஸ். ஆனால் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போனோம்னு வச்சிங்களேன் கைஸ், ரொம்ப பயமாக இருக்கும் கைஸ். திக்குங்க கைஸ் ஒரு நிமிஷமும். ஆமாம் கைஸ், அந்த ஸ்பைடர் கிளவி வர ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா நம்ம கிட்டக்கே இருந்தனால ரொம்ப நேரம் ஆகுது. நீனே பாருங்கள் கைஸ், இந்த இருக்கு பாருங்க, எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது பாருங்கள் கைஸ். எஸ் கைஸ், ஆனால் இப்போதைக்கு அது ஒரு வெறும் டம்மி கைஸ். நம்ம அது வருதானே இருக்கும் ஒளிஞ்சிக்கிட்டே பார்ப்போம். கீழே போயிட்டோம், அதுக்கிட்ட நம்ம ஆட்டத்தை காட்ட முடியாது கைஸ். எஸ் கைஸ், அது கீழே போகணும்னு வச்சிங்க, அது நம்ம எதை வச்சு கூட அடிக்க முடியாது. அடுத்துன்னு வச்சிங்க ஒரு 2 செகண்டு நின்றுட்டு அப்படியே நம்மளை கடிக்க வரும். ஆமாம் கைஸ். அதோடு இல்லாமல் இதில் ஒரு காக்கா இருக்கும் கைஸ். காக்காவை மட்டும் நீங்கள் சுற்றாதீங்க. சுட்டிங்கன்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான், செத்துடுவீங்க.
கீழே போனீங்கன்னு வச்சுக்கிங்க அந்த ஸ்பைடர் கேள்வி உங்களுக்கு பிடிச்சி கடிக்கும் பாருங்க. எப்படா ஃப்ளார் கடிக்கும், பயங்கரமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கைஸ். கைஸ் இதில் நான் ஸ்பைடர்கிட்ட கடி வாங்கினானான்னு தெரியல, அது வேற தெரில. நான் உங்களுக்கு கடி வாங்கலன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ், நான் நல்லா நோட் பண்ணேன், நான் கடி வாங்கல கைஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போகிறது வேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அஃப்ரார் விளாட்றான். பார்த்தீங்கன்னா அவன் பயந்துக்கிட்டே விளாட்றான் கைஸ். இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா ஓடி போய் அதில் பெட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிப்பான். அப்புறமா நான் வாங்கி விளாடுவேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க கைஸ், விளாட ஒரு மாதிரி திக்கு இருக்குன்றா அப்படின்ட்டு. கைஸ் அப்சலோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இது டே 4, அதனால டே 5 சீக்கிரமாக வந்துடும். டே 4 இல்லை, இது டே 1. டே 2வா கைஸ்? நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் போட்டு விடுங்க, எங்களுக்கு தெரியல என்ன டேட்டுண்டு. ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா வீலில் என்னமோ இருக்குது, அதை எடுத்துகிட்டு நான் கைஸ் கிராணி வரப்போகுது கைஸ். வந்துச்சுன்னு வச்சுங்க அவ்வளோதான். ஓகே கைஸ், கிராணி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நடுவில் பார்த்தீங்கன்னா கிராணியோட வாய்ஸ் வந்துருச்சு பாருங்க கைஸ். நடுவில் பார்த்தீங்கன்னா கிராணி வாய்ஸ் வந்திருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் கிராணியோட வாய்ஸ் படவை போடணுமான்னு இருக்குது. போட்டுருவோமா ஃப்ரரே? ஓகே போட்டுருலாம். ஓகே கைஸ், அது வந்தால் நான் போட்டுடுறேன் அதோட வாய்ஸு. ஓகே கைஸ், அது பேசவும் கூச்சப்படுது கைஸ். அது இது கிராணிடா ஏஞ்சலினா, அது ஏன் பேச போகுது, அது வாயில்லாதது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்குள்ளே போட்டு அதை வர வச்சு அதை ஸ்மோக் பண்ணி இது பண்ண போகிறோம் கைஸ். நீங்கள் நினைப்பீங்க கன்னை வச்சா சுட்டுட்டு போயிடலாமே இல்லாண்டு, ஆனால் இப்படி பண்ணோம்னா ரொம்ப அப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் கைஸ். அது மட்டும் இல்லாமல் கன்னை வச்சு சுட்டா அடிக்கடி புல்லட்டை போய் அங்கங்கே எடுத்துகிட்டு வரும். இது வந்து கிராணி ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு 2 செகண்ட் ஆகுமா, திரும்பியும் யூஸ் பண்ணலாம் கைஸ். அதோட பார்த்தீங்கன்னா இந்த கன்னை வேறு சுட்டோம்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு அதுக்கு ஒரு சுட்டா பொட்டுன்னு போயிடும். ஆனால் இதுக்குள்ளே போய் போட்டோம்னு வச்சிங்க கிராணி அப்படியே பண்ணி சாவும் கைஸ். செம்மையாக இருக்கும் கைஸ், மூச்சே விட முடியாது கைஸ் அதால். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் காரில் ஒளிஞ்சிருக்கேன் கைஸ். கரெக்டாக காரை விட்டு வெளில வந்தோன்னு வந்துருச்சு கைஸ். இப்போ இது வத்தலை பாக்கு. நீ எங்கே போனாலும் அங்கே நானும் வருவேன், நீ எங்கே போனாலும் அதே வந்து அடிப்பியா, முதல்ல என் காலிக்கிட்ட வந்து பாரு, உனக்கு தெரியும். உனக்கு ஒரு மிதிச்சுன்னு வச்சு உன் மண்டை அப்படியே 2ஆக போயிடும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அது நம்ம இங்கே வரும் கைஸ், நம்ம இங்கே ஒளிஞ்சிக்கலாம். ஓகே கைஸ், அப்ரார் பார்த்தீங்கன்னா இரும்பிக்கிட்டே இருக்கான். ஓகே கைஸ், எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கு கைஸ், அதனால தான் கம்மியாக பேசுகிறேன். ஃபஸ்ட் டைம் வேறு, அடுத்த வாட்டி நான் நல்லா பேசுவேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒளிஞ்சிருக்கோம். எப்போ கிராணி வரும்னு தெரியல, நான் கிராணி வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். எங்கே போனானுங்கன்னு தெரியல, கண்ணு ஓகே கைஸ், அது காது கேட்காத மாதிரியே போகுது. ஆமாம்ல ஃப்ரேரு? ஆமாம் கைஸ், ரொம்ப காது கேட்காத மாதிரியே போகுது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு, வாங்க நம்ம இங்கே தேடுவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜன்னல் வழியாக வெளில போயிடுவோம் ஃப்ரேரு. போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வழியாக வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன கீ வேணும்னு எனக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா என்ன கீ, ப்ளே ஹவுஸ் கீ கேட்குது. ப்ளே ஹவுஸ் கீ எங்கேயாச்சும் பார்த்தியா ஃப்ரேரி? நான் இது வரைக்கும் பார்த்ததில் எங்கேயுமே ப்ளே ஹவுஸ் கீயை பார்க்கல. ஓகே கைஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கீழே போயிடுவோம், இதை அழுத்தணும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்தாச்சு காய்ஸ். இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பை கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க.